வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 தேர்விற்காக டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸின் படி டெஸ்ட் 2 சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை, வினையெச்சம், வினைமுற்று இவற்றிலிருந்து மொத்தம் 60 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. முடிந்தால் 60க்கு 60 மதிப்பெண் எடுத்து காட்டுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். கொஸ்டின் டெலிகிராம் லிங்க்ல இருக்கு, வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நாங்கள் நூலகத்திற்கு சென்றேன், நான் நூலகத்திற்கு சென்றோம், நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம், மேற்கூறிய எதுவும் இல்லை. இதில் சரியான விடைன்னு பார்த்தோம்னா நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம். நாங்கள்ங்கிறது பன்மை, சென்றோம்ங்கிறது பன்மையில தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் சரியான விடை. இரண்டாவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன் உயிரை ஈந்தார். இராணுவ வீரர் நாட்டிற்கு தன் உயிரை ஈந்தனர். இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன் உயிரை ஈந்தனர். சரியான விடைன்னு பார்த்தோம்னா சி, இராணுவ வீரர்கள். பன்மை, ஈந்தனர் அப்படிங்கிறது பன்மை. மூன்றாவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கண்ணகை சிலம்பை உடைத்தால். இதுதான் சரியான விடை. பெண்பால்னா பெண்பால்லே முடியணும். நான்காவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுனா அவர்கள் சான்றோர்கள் அல்ல. அல்லங்கிறது பன்மைக்கு வரும். அது எதுக்கு வரும்னா அக்ரிணை பொருட்களுக்கு தான் வரும். அவர்கள்ங்கிறது உயர்திணை. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. அவர்கள் சான்றோர்கள் அன்று. அக்ரிணையில ஒருமையை குறிக்கதான் அன்று பயன்படுகிறது. அவர்கள்ங்கிறது உயர்திணை. அப்ப இது கிடையாது. அவர்கள் சான்றோர்கள் அல்லர். மூன்றாவது வினா சரியான விடை. அவர்கள் சான்றோர்கள் அல்லர். இது ஆண்பால குறிக்கக்கூடியது. ஐந்தாவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மலர் மலர்ந்து மனம் பரப்பின. பரப்பினங்கிறது பன்மை, அதனால தவறு. மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பியது. இங்கே பன்மையில கொடுத்துட்டு இங்கே ஒருமையில கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் தவறு. நானு வந்தா பன்மையில் வரும், தூணு முடிஞ்சா அது ஒருமையில் வரும். மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின. விடை சி தான் ரைட்டு. ஆறாவது வினா, கடற்கரையில் அலை மோதுகின்றது. கடற்கரையில் அலைகள் மோதுகின்றது. கடற்கரையில் அலை மோதுகின்றது. இதில் சரியானன்னு பார்த்தோம்னா ஏன் பி ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது. கடற்கரையில் அலை மோதுகின்றது ஒருமையில ஸ்டார்ட் ஆகி ஒருமையில முடிஞ்சிருக்கு. ஏழாவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாடு பயிரை மேய்ந்தன. இங்கே ஒருமையில ஸ்டார்ட் ஆகி பன்மையில முடிஞ்சிருக்கு, தவறு. இரண்டாவது ஆப்ஷனும் தவறு. மாடுகள் பயிரை மேய்ந்தன, இது மட்டும்தான் சரி. எட்டாவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவைங்கிறது பன்மை, அதுங்கிறது ஒருமை. அவை இங்கே உள்ளது, தவறு. அவை இங்கே உள்ளன, சரி. அது இங்கே உள்ளன, தவறு. பன்மையில முடிஞ்சிருக்கு, அது இங்கே உள்ளவை, தவறு. விடை பி. ஒன்பதாவது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்ல. அல்ல அன்று, இது ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன் அக்ரிணை பொருளுக்கு வரும். இப்போ இது ரெண்டுமே தவறு. அவன்கிறது ஆண்பால், அப்ப ஆண்ல தான் முடியணும். அல்லன், அவன் கவிஞன் அல்லன். பத்தாவது வினா, பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவன். தவறு. பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவர்கள். இங்கே கல்விகுதியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால கல்விகுதியில் முடியும். விடை பி. 11வது வினா நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கலாம், என்னன்னு பார்த்துக்கோங்க. உன் வீடு எங்கே உள்ளன? வீடுங்கிறது ஒருமைதான். உண்ணுங்கிறது உன். உங்கள்னு வந்தா பன்மையோடு. இது உன் ஒருமை. ஒருமையில ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனா பன்மையில முடிஞ்சிருக்கு, தவறு. இது ஒருமை, இது பன்மை,
இதுவும் தவறு. உன் வீடுகள் எங்கே உள்ளது? விடை சீதா ரைட்டு. உன்னுங்கிறது ஒருமை. உன் வீடுகள் எங்கே உள்ளது? 12வது வினா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 13வது வினா புலி வந்ததால் எருதுகள் ஓடியது. ஓடியதுங்கிறது ஒருமை, இது தவறு. புலி வந்தன எருதுகள் ஓடின. புலிங்கிறது ஒருமை, இதுவும் தவறு. புலி வந்தது ஒருமையில ஸ்டார்ட் ஆயிருக்கு. எருதுகள் ஓடின பன்மையில முடிஞ்சிருக்கு. சரி, புலி வந்தது எருதுகள் ஓடின. விடை சி. ஆப்ஷன் டி பார்த்தோம்னா புலி வந்தது எருதுகள் ஓடியது தவறு. எருதுகள்ங்கிறது பன்மை, அப்ப பன்மையில முடிஞ்சிருக்கணும். 14வது வினா நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுது. நான் வாங்கிய நூல் இது அக்ரணியில வந்தா என்ன வரும்? அல்லங்கிறது பன்மைக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும். நான் வாங்கிய நூல் இது அன்று. அன்றுங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. 15வது வினா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகைங்கிறது ஒருமைதான். குளத்தில் பூக்கும் மலர் எல்லாமே ஒருமைதான். அப்ப அக்ரணையில ஒருமைக்கு என்ன வரும்னா அன்று வரும். அல்லங்கிறது பன்மைக்கு வரும். விடை சி. 16வது வினா பிழையற்ற வாக்கியம் எது? வருவதும் போவதும் கிடையா. கிடையாங்கிறது பன்மைக்கு வரும், இது தவறு. வருவதும் போவதும் கிடையாது. விடை பி தான் சரி, இது ஒருமை. 17வது வினா நான் வாங்கிய நூல் இது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடைன்னு பார்த்தோம்னா நான் வாங்கிய நூல் இது அன்றுதான் சரி. அன்றுங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. 18வது வினா இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழங்களே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. இங்குள்ளன பன்மை, பழங்களே இதுவும் பன்மை. விடை டி. 19வது வினா நான் வாங்கிய நூல் இது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிப்பீட்டடா வந்திருக்கு. நான் வாங்கிய நூல் இது அன்று, இதுதான் சரியான விடை. அதுல எக்து வருமா? இந்த கொஸ்டின்ல சேமா இருந்தாலும் ஆப்ஷனை பாருங்க. எக்து கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்தா இந்த இடத்துல புள்ளி வச்ச அது ஆயுத எழுத்து வரலன்னா, ஆயுத எழுத்து வந்தா இந்த இடத்துல உயிரெழுத்து வரும். ஆனா ஏதோ ஒரு உயிரெழுத்து வரும். அதே இந்த இடத்துல புள்ளி இல்லாம இது மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உயிர்மை எழுத்து வரும். எடுத்துக்காட்டு காகம் இது மாதிரி வரும். அப்ப சரியான விடை பார்த்தனா நான் வாங்கிய நூல். விடை இங்க புள்ளி இல்ல, இதுக்கு ஆப்போசிட்டா போவானா உயிரெழுத்து வரணும். நான் வாங்கிய நூல் இது அன்று. விடை சி தான் ரைட்டு. 20வது வினா கண்டதனை கூறவே, இதுதான் சரியான விடை. பழைய புத்தகத்துல பிழைகளை நீக்கி எழுதுகணும். இந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறணும். 21வது வினா ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுவது டேஸ் என்று அழைக்கிறோம். சரியான விடை ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுவது சுட்டி எழுத்து என்று அழைக்கிறோம். 22வது வினா கீழ் கண்டவற்றில் பொருந்தாது எதுன்னு பார்த்தோம்னா ஏன்னா மற்ற எல்லாம் சுட்டெழுத்துகள். 23வது வினா இவன் அவன் அது இது இது எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. அக சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இது. அக சொட்டுனா பிரித்தால் பொருள் தராதது. அது ஆளுலையும் வரலாம், ஈலையும் வரலாம். பிரித்தால் பொருள் தராதுதான் அக சுட்டு. 24வது வினா அவ்வானம் இவ்வானம் இந்நூல் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. இது புறச்சுட்டு. ஆ பிளஸ் வானம்னு பிரிக்கலாம். அப்போ பிரித்தால் பொருள் தரக்கூடியது புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க.
ஆலை ஸ்டார்ட் ஆகலாம், ஈலை ஸ்டார்ட் ஆகலாம். சுட்டு வந்து புறச்சுட்டு அக சுட்டு. இவன் இம்மரம் இவ்வீடு எதற்கு எடுத்துக்காட்டுனா அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தான் இவன் இம்மரம் இவ்வீடு. இதுக்கு எழுத்து பார்த்தோம்னா ஈ தான் வரும். ஈ மட்டும்தான் அதில் வந்து முடியும். லெட்டர் வந்து பிரித்தால் பொருள் தரமா தெரியும், அதெல்லாம் இல்லை. ஈல வரணும், அதுதான் அண்மை சுட்டு. அவன் அது அவை அம்மரம் இது எதுக்குன்னா சேமை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு. 27வது வினா தொலைவில் உள்ளவற்றை குறிக்க பயன்படும் சொல் எதுனா தொலைவில் உள்ளவற்றை குறிக்க பயன்படும் சொல்லுன்னு பார்த்தோம்னா அருகில் உள்ளவற்றை குறிக்க பயன்படும் சொல் வந்து ஈ. 29வது வினா அருகில்னு வரும். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்ட பயன்படும் சொல் உ. உப்பக்கம்ங்கிறது இச்சொல் தற்போது வழக்கில் இல்லைன்னு சொல்றாங்க. 30வது வினா அந்த மரம் இந்த வீடு, அதாவது அம்மரம்ங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சு அந்த மரம் இந்த வீடு வந்தா இதை வந்து சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க. 31வது வினா வினா எழுத்துக்கள் எத்தனைனா வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். 32வது வினா மொழியின் முதலில் வரும் எழுத்துகள் ஏயா. 33வது வினா மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஏ. விடை வந்து சி. மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா விடை வந்து பி ஆ ஓ. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஏயா ஆட்ட ஓட்டி ஏலம் விடியா. மொழி முதலில் வரக்கூடியவை, மொழி இறுதியில் வரக்கூடியவை. ஏனாங்கிறது மொழி இறுதியிலும் முதலிலும் வரக்கூடியது. ஏனா இப்போ ஏனின்னு வச்சுக்கோங்க. ஏன் இருக்கா, ஏந்து மேலே ஏறும் கீழே ஏறும், அதான் முதலிலும் இடையிலும் வரக்கூடியவை, இறுதியிலும். 34வது வினா அகத்தே இருந்து வினா பொருளை தருவது எதுன்னு கேட்குறாங்க. அக வினா. புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா. 36வது வினா முற்று பெற்ற வினா சொற்களை எவ்வாறு அழைப்பர்னா முற்று பெற்ற வினா சொற்களை வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. முற்றுவினை என்று அழைக்கப்படுவது எதுனா அதுவும் வினை முற்று தான். 38வது வினா 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகியவற்றில் வருவது எதுனா வினை முற்று. முற்று பெற்ற ஒரு சொல் 5 பாலையும் காட்டும், 3 காலங்களை காட்டும், 3 இடங்களிலும் வரும். 39வது வினா வினை முற்று எத்தனை வகைப்படும்? விடை வந்து 2 வகைப்படும். 40வது வினா மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள். இது வந்து வினைமுற்றா, குறிப்பு வினைமுற்றா, திருநிலை வினைமுற்றா? மாணவி கட்டுரை எழுதினாள். அவள் வந்து வெளிப்படையாக எழுதுறான்னு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது திருநிலை வினைமுற்று. 41வது வினா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைபெற்று என்னன்னா குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. 6 பண்புகளை ஏதாவது ஒன்றை கொண்ட முடியும், காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. தெருநிலை வினைமுற்றுங்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டும். 42வது வினா பாடம் படி கட்டளையா ஒரு பொருளை சொல்லணும், அந்த இது வந்து முடிஞ்சிருக்கணும், அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏவல் வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. 43வது வினா எழுது மீன், இதுவும் கட்டளையாக சொல்கிறாங்க. மின்னுங்கிறது பன்மை, அப்போ வந்து பன்மை வினைமுற்று. 44வது வினா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று எதுனா வியங்கோல் வினைமுற்று. க எர்னு வரும், காலம் முடிஞ்சால் மேக்ஸிமம் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. 45வது வினா எந்த வினைமுற்றை 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும்னா
சரியான விடைன்னு பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று. 46வது வினா ஆதிரையான். ஆதிரையான்ங்கிறது என்னன்னா குறிப்பு வினைமுற்று. அதாவது இந்த இடத்துல ஆதிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. குறிப்பால ஒரு வினைமுற்று முடிஞ்சிருக்கு, அப்ப இது குறிப்பு வினைமுற்று. 47வது வினா வியங்கோல் வினைமுற்று தவறானது எது? இரு திணை ஐம்பால் 3 இடங்களிலும் வராதுன்னு சொல்றாங்க. தவறு, வரும், விகுதி பெற்றே வரும், ஒருமைப்பன்மை, வேறுபாடு இல்லை, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். 48வது வினா ஏவல் வினைமுற்று தவறானது எது? விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், சரி, ஒருமைப்பன்மை, வேறுபாடு இல்லைன்னு சொல்றாங்க, உண்டு, முன்னிலையில் வரும், கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். 49வது வினா உழுதல். உழுதுறாங்க, அது வெளிப்படையாக தெரிகிறது. இது அதுவும் உழுதல்ங்கிறது முடிஞ்சிருக்கு, அதனால இது தெரிநிலை வினைமுற்று சொல்றாங்க. 50வது வினா அவன் பொன்னன் முடிஞ்சிருக்கு. அவன் பொன்னன் முடிஞ்சிருக்கு. எப்படி சொல்றான்னா அதாவது பொன்னை உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பொன்னன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பால சொல்லக்கூடியது. அதனால இது குறிப்பு வினைமுற்று. 51வது வினா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னன்னா எச்சன்னு சொல்லுவாங்க. 52வது வினா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் எனப்படும். 53வது வினா படித்து முடித்தான். படித்துங்கிறது வினை, முடித்தான்ங்கிறது வினை. இதுவும் வினைதான், இதுவும் வினைதான். இந்த வினை முற்று பெற்றிருக்கு, இந்த வினை முற்று பெறல. இந்த மாதிரி இருந்தால் அது வினை எச்சம். எழுதி வந்தான். எழுதி வந்தான், எழுதுறது ஒரு வினை, வந்தானும் ஒரு வினை, அப்போ வினை எச்சம். வினை எச்சத்திலே நல்லா பாருங்க, என்ன வினை எச்சம்னு பார்க்கணும். இதுல எழுதி வந்தான் செயலையும் காலத்தையுமே வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெரிநிலை வினையச்சன்னு வரும். ஆப்ஷன்ல இல்லை, அப்போ நீங்கள் இதுக்கு வினையச்சன்னு போட்டாலும் சரிதான். 54வது வினா மெல்ல வந்தான். மெல்ல வந்தான் இரண்டுமே வினைதான். இது குறிப்பு, அவங்க மெதுவாக வந்தான்னு குறிப்பாக சொல்கிறாங்க, அப்போ குறிப்பு எச்சம் வராது, பெயரெச்சமும் வராது, குறிப்பு பெயரெச்சமும் வராது. இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோன்னா மெல்ல வந்தான்ங்கிறது குறிப்பு வினை எச்சம் தான் சரியான விடை. ஆனால் ஆப்ஷன் இல்லாதனால வினை எச்சம். 55வது வினா அருளரசு வந்தான். அருளரசு வந்தான். வந்தான்ங்கிறது வினை முற்று பெற்று வந்துள்ளது. பெயர் பிளஸ் வினை வந்தா அது வினை முற்று. 56வது வினா பாட கேட்டான். பாட கேட்டான், இது என்ன எச்சன்னு கேட்குறாங்க. சரியான விடைன்னு பார்த்தோம்னா வினை எச்சம். கேட்டான்ங்கிறது வினை வந்திருக்கு. பாட இது முற்று பெறாம எச்சமா நிற்கிது. பாட கேட்டான்ங்கிறது வினை எச்சம். 57வது வினா படித்து வந்தான். படித்து வந்தான், இதுவும் முற்று பெறல, இது முற்று பெற்றிருக்கு. இதுவும் வினைதான், இதுவும் வினைதான். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் ஒரு வினை இன்னொரு வினையை கொண்டு முடிஞ்சால் அதை வினை எச்சம்னு சொல்லுவாங்க. படித்து வந்தான், இது இறந்த கால வினையச்சமா, எதிர்கால பெயரெச்சமா, நிகழ்கால வினையச்சம் அப்படின்னு பார்க்கும்போது இது இறந்த கால வினையச்சம். 58வது வினா படித்து தேறினான். படித்து தேறினான், இது என்ன எச்சன்னு கேட்குறாங்க. சரியான விடைன்னு பார்த்தோம்னா தெரிநிலை வினை எச்சம் தான் சரியான விடை. படித்து தேறினான், அவன் வெளிப்படையாக படித்ததுனால தான் அவன்
தேறினான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது தெருநிலை படித்துங்கிறது முற்றுப்பெறல, தேறினாங்கிறது முற்று பெற்றிருக்கு. அப்போ சரியான விடைன்னு பார்த்தோன்னா தெருநிலை வினையேற்றம். ஆப்ஷன் இல்லைனால விடை வந்து சி வினையேற்றம். 59வது வினா, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். கண்ணன் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுனால தான் நோயின்றி வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க. இது மாதிரி குறிப்பால் சொல்கிறது குறிப்பு வினையேற்றம்னு சொல்லுவாங்க. குறிப்பு வினையேற்றம், இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் இல்லாதனால விடை வந்து சி வினையேற்றம். 60வது வினா, மெல்ல பேசினான். மெதுவாக பேசினான்னு குறிப்பால் சொல்லக்கூடியது. அதனால குறிப்பு வினையேற்றம் தான் சரியான விடை. குறிப்பு வினையேற்றம் ஆப்ஷன் இல்லாதனால வினையேற்றம் தான் சரியான விடை. நன்றி, வணக்கம். தமிழா டிவி TNBC.